உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா சாகைவாத்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. 7 கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து கூழ் மற்றும் கஞ்சி குடங்களுடன் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு சென்று கூத்தாண்டவர் கோயிலில் படைத்தனர். அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின்பு பொதுமக்களுக்கு கூழ் வழங்கி வழிபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்த பாகுபலி யானை அரசு பள்ளி சுற்றுச்சுவர் மற்றும் வனத்துறை வாகனங்களை சேதப்படுத்தியது. சிறுமுகை வனப்பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக சுற்றித் திரியும் பாகுபலி யானை சமயபுரம் கிராமத்திற்குள் புகுந்து வெல்ஸ்புரம் அரசு பள்ளி கட்டடத்தின் சுற்றுச்சுவரை இடித்தது. மேலும் விரட்ட வந்த வனத்துறை வாகனத்தையும் தந்தத்தால் குத்தி சேதப்படுத்தியது. பாகுபலி யானை ஆக்ரோஷத்துடன் இருப்பதால் பொதுமக்கள் கவனமுடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் 3வது குழந்தை பெற்றுக் கொள்பவர்களுக்கு அரசு சலுகை வழங்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் பர்கூர் மதியழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பேரவையில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் 3வது குழந்தையை பெற்றுக் கொள்ள முன்வரும் பெற்றோருக்கு அரசு சலுகைகள் வழங்க வேண்டும் என்றார். மேலும் மக்கள் தொகை குறைவதால் தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேர்வதால் அரசு இந்த முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கில் வராத சுமார் 2.5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் கேட்கப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. போகலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருநாவுக்கரசு அறையிலிருந்து இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல்லில் அரசு பேருந்தின் பக்கவாட்டு கூரையின் ஒரு பகுதி அந்தரத்தில் பறந்தவாறு சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ரெட்டியார் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த ஒருவர் வீடியோ எடுப்பதை அறிந்து பறந்து கொண்டிருந்த தகரத்தை கயிறு கட்டி பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் தற்காலிகமாக சரி செய்தனர். விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள வெளியூர் செல்லும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தாக்கல் செய்துள்ளது. மாணவிகளுடன் ஆசிரியை கண்டிப்பாக உடன் செல்ல வேண்டும் எனவும் விளையாட்டுத் திடலில் தேவையான வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த நெறிமுறைகள் பள்ளி கல்வித்துறையின் அனைத்து அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த அறிக்கை மிகவும் திருப்திகரமாக இருப்பதாக கூறிய நீதிபதி விசாரணையை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்தார். கடலூர் அருகே இளைஞர் ஒருவரை 20க்கும் மேற்பட்டோர் கொடூரமாக தாக்கி ரத்தம் சொட்ட சொட்ட இழுத்துச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. அம்பலவாணன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முருகவேல் அப்பகுதியில் கோயில் அருகே மது அருந்தி இளைஞர்களை தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் முருகவேல் வீட்டிற்கு சென்று அவரை தாக்கியுள்ளனர். இருதரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் முருகவேல் உட்பட 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலாக மின்சாரத்துறை ஒதுக்கப்பட்டதை அடுத்து அரியலூர் மாவட்ட திமுகவினர் பொதுமக்களுக்கு டியூப்லைட் வழங்கி கொண்டாடினர். அரியலூர் நகரில் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர் லோகு சரவணன் என்பவர் மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் டியூப்லைட்டை வழங்கினார். கரூரில் வழக்கறிஞரை கத்தியால் குத்திவிட்டு 6 லட்சம் ரூபாய் ரொக்கம் தங்க நகைகளை பறித்துச் சென்ற 3 பேர் பிடிபட்டனர். சுங்ககேட் பகுதியில் வசிக்கும் வழக்கறிஞர் ஆறுமுகம் வீட்டில் இருந்தபோது முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் உள்ளே புகுந்து அவரை தாக்கிவிட்டு திருட்டில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தெரசா கார்னர் பகுதியில் ஒரே வாகனத்தில் சுற்றிய 3 பேரை பிடித்து விசாரித்த போது ஆறுமுகம் வீட்டில் திருடியதை ஒப்புக்கொண்டனர். அதில் ராஜீவ்காந்தி என்பவர் ஆறுமுகத்திடம் ஜூனியர் வழக்கறிஞராக பணிபுரிந்தது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் மேட்டுப்பட்டியில் பத்ரகாளி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி 108 பால் குடங்கள் எடுத்து பெண்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். வைப்பாற்றில் பூஜைக்கு பின்னர் சிறுமிகள் மற்றும் பெண்கள் 108 பால் குடங்கள் சுமந்து ஊர்வலமாக கோயிலை சென்றடைந்தனர். கோயிலில் பத்ரகாளி அம்மனுக்கு நடந்த சிறப்பு அபிஷேகத்தை பக்தர்கள் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பட்டா மாறுதலுக்கு விவசாயியிடம் 2500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். பண்ணப்பட்டியைச் சேர்ந்த மகேஸ்வரன் பட்டா மாறுதல் செய்வதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆன்லைனில் பதிவு செய்ததுடன் சிலுவத்தூர் கிராம நிர்வாக அலுவலர் முகமது ஜக்காரியாவை அணுகியுள்ளார். அப்போது அவர் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்ட நிலையில் மகேஸ்வரன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளார். பின்னர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்படி லஞ்ச பணத்தை கொடுத்தபோது முகமது ஜக்காரியாவை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். திருச்சியில் தொழில் போட்டி காரணமாக ஓட்டல் உரிமையாளரிடம் தகராறு செய்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
கல்லணைச்சாலை திருவள்ளச்சோலையில் திமுக முன்னாள் வட்டச் செயலாளர் சிவக்கண்ணன் என்பவர் டிபன் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு அருகே மதன் என்பவர் டீ கடை நடத்தி வருகிறார். இவர்கள் இருவருக்கும் இடையே தொழில் போட்டி காரணமாக அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்தது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மோதலில் சிவக்கண்ணன், அவரது மனைவி, மகன்கள் என 5 பேர் இணைந்து மதனை தாக்கியுள்ளனர். மதனும் அவரது மனைவி மைதிலியும் எதிர்த்தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன் வீடியோ வெளியான நிலையில் சிவக்கண்ணனை கைது செய்த காவல்துறையினர் மதன் தரப்பு மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பூரில் சாலையின் எதிர்புறத்தில் அதிவேகத்தில் சென்ற தனியார் பேருந்தின் வீடியோ வெளியானதை தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. வீரபாண்டி பிரிவு சிக்னல் அருகே நெரிசல் காரணமாக பேருந்தை சாலையின் எதிர்புறத்தில் ஓட்டுநர் இயக்கியிருக்கிறார். பேருந்து உரிமையாளருக்கு அபராதமும் ஓட்டுநருக்கு எச்சரிக்கையும் எடுக்கப்பட்டதாக போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பட்னாவிஸ், தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த 6 மராட்டியர்களின் குடும்பத்தினருக்கு தலா 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் குழந்தைகளின் கல்விச் செலவை அரசே ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயிலின் கட்டுமான பணிகள் ஜூன் மாதத்திற்குள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலை கடந்த ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அந்த கோவிலின் சில பகுதிகளில் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்நிலையில் வரும் ஜூன் 5ஆம் தேதிக்குள் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ராவின் தலைவர் தெரிவித்துள்ளார். தனது சதத்தால் அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ள இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷிக்கு பீகார் அரசு பரிசுத் தொகை அறிவித்துள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக IPL தொடரில் விளையாடி வரும் 14 வயதான சூரியவன்ஷி டெல்லிக்கு எதிரான போட்டியில் அதிவேக சதம் அடித்த இந்தியர் என்ற சாதனையை படைத்தார். சூரியவன்ஷிக்கு பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் அவருக்கு பீகார் அரசு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்துள்ளது. ஊக்கமருந்து பயன்படுத்திய விவகாரத்தில் ஆஸ்திரேலிய டென்னிஸ் வீரர் மேக்ஸ் பர்சலுக்கு 18 மாதங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றுள்ள மேக்ஸ் பர்சல் ஊக்கமருந்து உட்கொண்டதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் தாம் ஊக்கமருந்து பயன்படுத்தியதை அவர் ஒப்புக்கொண்டார். அதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி வரை அவர் டென்னிஸ் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை அவர் வென்ற பட்டங்கள், பரிசுத் தொகைகள் திரும்பப் பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் நடைபெறவுள்ள தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தை முன்னிட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் படம் முன்பு ஆசீர்வாதம் பெற்று புறப்பட்டார். பாலக்கோடு வெள்ளிச்சந்தையில் தனியார் மஹாலில் நடைபெறும் கூட்டத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்பட உள்ளது. முன்னதாக பிரேமலதா விஜயகாந்த், LK சுதீஷ் மற்றும் விஜய் பிரபாகரன் ஆகியோர் விஜயகாந்தின் படம் முன்பு ஆசி பெற்று புறப்பட்டனர். ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைக்கால தேர்தல் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் குமரகுருவரன், அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் காணொலி காட்சி வழியாக கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதற்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பட்டாசு பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாயின. சாத்தூர் அருகே முத்தாண்டியாபுரம் கிராமத்தில் இயங்கி வந்த பட்டாசு குடோனில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே காவலர்கள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பட்டாசு குடோன் அனுமதியில்லாமல் சட்டவிரோதமாக செயல்பட்டது தெரியவந்தது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை 10 காசுகள் உயர்ந்து ₹4.40 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரம் ₹4.10 முட்டை விலை இருந்தது. இந்நிலையில் 4 நாட்களில் ஒரு முட்டைக்கு 30 காசுகள் வரை விலை உயர்ந்து ₹4.40 விற்பனையாகிறது. மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதாலும் கோடை காலம் என்பதாலும் உற்பத்தி குறைவு காரணமாகவும் முட்டை விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் ஓய்வூதிய பலன்களை வழங்க ஆசிரியரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கருவூல அதிகாரி கைது செய்யப்பட்டார். விருப்ப ஓய்வு பெற்ற கவிதா தனக்கு வரவேண்டிய 29 லட்சம் ரூபாயை பெற சார்நிலை கருவூல அலுவலர் ராமச்சந்திரன் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்ச பணத்தை ராமச்சந்திரன் பெற்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர்.
உதகை படகு இல்லம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடியை உடைத்து பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆந்திராவைச் சேர்ந்த அகில் வர்மா தனது பெற்றோருடன் படகு இல்லத்திற்கு சென்றிருந்தார். காரின் பக்கவாட்டு கண்ணாடியை உடைத்து 7 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 20 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிதம்பரம் அருகே வையூர் கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டி கிராம மக்கள் வினோத வழிபாடு நடத்தினர். 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் இந்த கிராமத்தில் மேல்நிலை குடிநீர் தொட்டி பயன்படாமல் இருப்பது குறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியில் இருக்கும் கிராம மக்கள் காலி குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்று அம்மன் கோயில் முன்பு சூடம் ஏற்றி குறையை போக்குமாறு வேண்டினர். குடிநீர் அதிகாரிகள் மேல குடி தண்ணி வழங்காதனால மனு பல முறை கொடுத்து இதுவரைக்கும் ஏற்பாடு செய்ய. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அருகே புகழூர் ஞானப்பரப்பு மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. காவிரி ஆற்றங்கரையிலிருந்து அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாட்டின் முதல் புல்லட் ரயில் சேவை 2028ஆம் ஆண்டு தொடங்கும் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் சேவைக்கான பணி நடைபெற்று வருகிறது. ஜப்பானுடன் இணைந்து 1,27,000 கோடி ரூபாய் செலவில் இந்த பணிகள் நடந்து வருகின்றன. இந்த பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருவதாகவும் 3 ஆண்டுகளில் சேவை தொடங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். NCERT பாடப்புத்தகத்தில் இந்திய காண்டாமிருகத்தின் புகைப்படம் தவறாக அச்சிடப்பட்டுள்ளது குறித்து பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். NCERT பாடப்புத்தகங்கள் தொடர்பாக தொடர்ந்து பல சர்ச்சைகள் வந்த வண்ணம் உள்ளன. 4ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இந்திய காண்டாமிருகத்திற்கு பதிலாக இரட்டை கொம்பு காண்டாமிருகத்தின் புகைப்படம் வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறுகள் பாடப்புத்தகத்தில் இடம்பெறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பெற்றோர் கூறி வருகின்றனர். ஆட்டோ ஓட்டுநரிடம் கன்னடத்தில் ChatGPT பேரம் பேசும் வீடியோ அதிகம் பரவி வருகிறது. தனது நண்பரை ஆட்டோ ஓட்டுநர் போல நடிக்க வைத்து பெங்களூருவைச் சேர்ந்த சஜன் என்ற இளைஞர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ChatGPTயிடம் தனக்கு கன்னடம் தெரியாது என்றும் ஆட்டோ ஓட்டுநரிடம் கன்னடத்தில் பேரம் பேசி என்றும் கட்டளையிடுகிறார். உடனே ChatGPTயின் குரல் பேரம் பேசி கட்டணத்தை 200 ரூபாயிலிருந்து 120 ரூபாயாக குறைத்து விடுகிறது. ಪ್ರತಿದಿನ ಇಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾರೆ, ದಯವಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಮಾಡ್ತೀರಾ? 100ಕ್ಕೆ ಇಷ್ಟು ದೂರ ಅಯ್ಯ. ಇಲ್ಲ ಅಣ್ಣ, 150 ಹೇಳಿತ್ತು, 120 ಲಾಸ್ಟ್, ಅದಕ್ಕಿಂತ ತೆಳ ಹೋಗೋದಿಲ್ಲ. ರೆಗ್ಯುಲರ್ ಕಸ್ಟಮರ್ ಅಂದ್ಕೊಂಡು ಕನ್ಸಿಡರ್ ಮಾಡಿ. ನೋಡಿ ನೀವು ತಿಳ್ಕೋರಿ ಅಣ್ಣ, ನಾನು 30 ರೂಪಾಯಿ ಕಮ್ಮಿ ಮಾಡೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಣ್ಣ, 120 is fine. Thanks for adjusting. டெல்லியில் பரபரப்பான சாலையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபர் கீழே விழுந்து காயமடைந்தார். டெல்லி குருகிராம் சாலையில் ஒருவர் பைக் ஓட்டி சென்றார். திடீரென அவர் பைக் சீட்டின் மீது ஏறி நின்றபடி பயணம் செய்தார். இதனை கண்டு சக வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் சில நொடிகளில் அந்த நபர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். கனடாவில் 3 நாட்களாக காணாமல் போன இந்தியாவைச் சேர்ந்த 21 வயது மாணவி சடலமாக மீட்கப்பட்டார். பஞ்சாப் மாநிலம் ஆம் ஆத்மி நிர்வாகியான தேவிந்தர் சைனி என்பவரின் மகள் வன்ஷிகா. இவர் கனடாவில் தங்கி கல்வி பயின்று வந்தார். கடந்த 25ஆம் தேதி இரவு முதல் அவர் காணாமல் போன நிலையில் இதுகுறித்து தூதரகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் ஒட்டாவா கடற்கரையில் அந்த மாணவி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். ஏப்ரல் தொடக்கத்தில் கனடாவில் இந்திய மாணவி சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2024ஆம் ஆண்டில் கூகுள் CEO சுந்தர் பிச்சையின் பாதுகாப்புக்காக அந்நிறுவனம் 70 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளது. அமெரிக்க அரசுக்கு அந்த நிறுவனம் தாக்கல் செய்துள்ள தரவுகளில் இதுகுறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 2023ஆம் ஆண்டை விட 22% அதிகமாக சுந்தர் பிச்சையின் பாதுகாப்புக்காக செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது குடியிருப்புக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஆலோசனை, கண்காணிப்பு, கார் மற்றும் ஓட்டுநர் செலவு, பயணத்தின் போது வழங்கப்படும் பாதுகாப்பு உள்ளிட்டவை இந்த செலவில் அடங்கும். வேலூர் மாவட்டத்தில் கொள்ளையடித்து மத்திய பிரதேசத்தில் அடமானம் வைக்கப்பட்ட நகைகளை காவல்துறையினர் மீட்டனர். காட்பாடி பகுதியில் திருட்டு வழக்கில் ஆந்திராவைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் 15 சவரன் நகைகளோடு ரயிலில் மத்திய பிரதேசம் சென்ற கொள்ளையன் தாடியா கிராமத்தில் உள்ள அடகு கடையில் அடமானம் வைத்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை அழைத்துக் கொண்டு அங்கு சென்ற காவலர்கள் நகைகளை மீட்டனர். அரக்கோணம் அருகே அம்பேத்கர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் நியாய விலைக் கடை சரிவர செயல்படவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாதத்தின் இறுதி நாட்களில் ஏராளமானோர் கடைக்கு வந்த நிலையில் கணினி வேலை செய்யவில்லை என கூறி பொருட்களை வழங்க ஊழியர் மறுத்துள்ளார். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர்.